வணக்கம். நீங்க இந்தியால இருந்து முதலீடு செய்ய ஒரு சூப்பரான இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கேளுங்க. இங்கிலாந்துல இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. அது என்ன? ஏன் இதுதான் சரியான நேரம் சொல்றோம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா இந்திய முதலீட்டாளர்கள் எல்லாரும் யூகே பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி ரொம்பவும் வலுவான சில பொருளாதார காரணங்கள் இருக்கு. அது என்னென்னு பாப்போமா? முதல் காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், இந்த புது வர்த்தக ஒப்பந்தம் தான். இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவுல கையெழுத்தான இந்த டீல்னால வருஷத்துக்கு சுமார் 25.5 பில்லியன் பவுண்ட்ஸ் அளவுக்கு வர்த்தகம் அதிகமாக போகுது. அடேங்கப்பா, நம்ம ஊர் காசுக்கு சொன்னா இது 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சருங்க. அது மட்டும் இல்ல, போன ஒரே வருஷத்துல யூகேல இருக்கிற இந்திய கம்பெனிகளோட எண்ணிக்கை 23% அதிகரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த வளர்ச்சி நம்ம தொழில் முனைவோரோட நம்பிக்கைய எவ்ளோ தெளிவா காட்டுது. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? கரன்சி மதிப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பவுண்டோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால என்ன லாபம்னா, நீங்க ஒரு மில்லியன் பவுண்டுக்கு ஒரு சொத்து வாங்கினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மிச்சமாகுது. எவ்வளவு பெரிய சேவிங்ஸ் பாருங்க. சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ரியல் எஸ்டேட். நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டுல முதலீடு பண்றாங்கன்னா அவங்க முதல் சாய்ஸ் இதுவாதான் இருக்கும். வாங்க, யூகேல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். யூகேல நம்ம இந்தியர்கள் பண்ற மொத்த முதலீட்டையுமே எடுத்து பார்த்தா அதுல 1/3 மேல, கரெக்டா சொல்லணும்னா 35.2% ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போகுது. இதுவே போதும் இந்த செக்டார் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க. சரி, முதலீடு பண்ணியாச்சு. அதிலிருந்து வர்ற வருமானம் எப்படி? இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்தியா மெட்ரோ நகரங்கள்ல வாடகை வருமானம் 3%க்கும் கம்மியா தான் இருக்கு. ஆனா லண்டன், மான்செஸ்டர் மாதிரியான யூகே நகரங்கள்ல 4% வரைக்கும் கிடைக்குது. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல அதிக வருமானம். சரி, இவ்ளோ பெரிய தொகையை எப்படி முதலீடு பண்றது? அதுக்கு தாங்க ஆர்பிஐயோட எல்ஆர்எஸ், அதாவது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் நமக்கு உதவுது. ரொம்ப சிம்பிள். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரோட $250,000 லிமிட்டையும் ஒன்னா சேர்க்கலாம். அப்படி செஞ்சா சட்டப்படியே $1 மில்லியன் வரைக்கும் நீங்க முதலீடு பண்ண முடியும். அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். உணவகத்துறை. ரியல் எஸ்டேட்டை தாண்டி இங்கேயும் ரொம்ப சுவையான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா நல்ல தரமான இந்திய சாப்பாட்டுக்கு யூகேல எப்போதுமே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம்னா டிஷூம் ரெஸ்டாரண்ட் தான். இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் செயினோட மதிப்பு எவ்ளோ தெரியுமா? சுமார் 300 மில்லியன் பவுண்ட்ஸ். நினைச்சு பாருங்க, இது வெறும் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல, ஒரு பிராண்டா எவ்ளோ உயரத்துக்கு போக முடியும்னு காட்டுறதுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. இந்த வெற்றி கதையை கேட்ட உடனே நாமளும் ஏன் ஒன்னு ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுதா? கண்டிப்பா தோணும். சரி, அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உணவு பதிவு, மதுபானம் விக்கல் லைசன்ஸ், மியூசிக் லைசன்ஸ்னு சில முக்கியமான அனுமதிகள் வாங்க வேண்டியிருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். சரியான பிளானிங் இருந்தா இதெல்லாம் ரொம்ப சுலபமா வாங்கிடலாம். அடுத்து 3வது பகுதிக்கு போலாம். அதாவது பிசினஸ் செட்டப். எந்த ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னாலும் 2 ஸ்டெப் என்ன? ஒன்னு வீசா, இன்னொன்னு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். இதையெல்லாம் எப்படி ஈஸியா பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான மாற்றத்தை நீங்க கவனிக்கணும். முன்ன மாதிரி 2 மில்லியன் பவுண்ட் முதலீடு செய்யணுங்கிற கட்டாயம் இப்போ சுத்தமா கிடையாது. அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஒரு புதுமையான, நல்ல வளரக்கூடிய பிசினஸ் ஐடியா இருந்தா போதும், யூகே உங்களை 2 கரம் நீட்டி வரவேற்க தயாரா இருக்கு. இது நம்ம இந்திய தொழில் முனைவோருக்கு ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டிருக்கு. அடுத்ததா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். யூகேல ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது எவ்ளோ வேகமானது தெரியுமா? நம்பவே மாட்டீங்க. வெறும் 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள ஜஸ்ட் 1 பவுண்ட் மூலதனத்தோட உங்க கம்பெனியை ஆன்லைன்லே பதிவு பண்ணிட முடியும். ஆனா ஒரு சின்ன சவால் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. உங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ஒரு நல்ல பிசினஸ் பிளான், உங்க பணத்துக்கான ஆதாரங்கள்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வேலையும் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 4வது பகுதி, முதலீட்டு விதிகள். எந்த முதலீட்டா இருந்தாலும் சரி, அதோட ரூல்ஸ் அண்ட் டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க, யூகேல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பா உங்க கம்பெனி பேர்ல ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா சில வரிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு SDLT, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி. இன்னொன்னு ATED, இது ஒரு வருடாந்திர வரி.
கடைசியா உங்க கம்பெனி லாபத்துக்கு வர்ற கார்ப்பரேஷன் வரி. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இதுவரைக்கும் பொதுவான விஷயங்கள பார்த்தோம். இப்போ நம்ம தமிழ் முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் வெப்பன் பத்தி பேசப் போறோம். அது வேற எதுவும் இல்ல, யூகேல ஏற்கனவே ரொம்ப வலுவா இருக்கிற நம்ம தமிழ் சமுதாயத்தோட ஆதரவு தான். யூகேல எவ்ளோ தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சுமார் 3 லட்சம் பேரு. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஆதரவா இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலுவான சமுதாயத்தோட அடையாளம். நம்ம சமூகம் அங்க 100க்கும் மேற்பட்ட முதியோர் பராமரிப்பு மையங்களை நடத்துறாங்க. சுமார் 15,000 பேர் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் ஏற்கனவே ஒரு பெரிய பிசினஸ் நெட்வொர்க் அங்க காத்துட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க உலகளாவிய பிசினஸ் கனவு இங்க உங்க தாய்மொழியிலே தொடங்கலாம். ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட், இன்னொரு பக்கம் நம்ம சொந்த சமுதாயத்தோட ஆதரவு. இந்த ரெண்டும் சேரும்போது கிடைக்கிற சக்தி இருக்கே, அது அபாரமானது. அப்போ உங்க அடுத்த பெரிய பிசினஸ் மூவ்க்கு நீங்க தயாரா?